அம்மன் ரெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த குரோதி வருடத்தின் தமிழ் மாதமான 9வது மாதம் மார்கழி மாதத்தின் பலன்களை பற்றியும் மார்கழி மாதத்தின் சிறப்புகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். மார்கழி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். மாதங்கள்லேயே சிறந்த மாதமான மார்கழியாய் நான் இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் அவதரித்து கூறியதாலோ என்னவோ இந்த மாதம் அத்தனை போற்றுதலுக்கும் உரித்தான மாதமா விளங்குது. மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் சிவபெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் உகந்த மாதமா கருதப்படுது. அதுவும் இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துல சிவாலயங்கள்ல சிறப்பு பெற்ற அபிஷேக ஆராதனைகள் இது எல்லாமே நடைபெறும். சிதம்பரம் நடராஜர் கோவில்ல ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது வெகு விமர்சையா நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம். இந்த மார்கழி மாதத்தோட சிறப்புகள்ல அனுமன் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கியமான இறை வழிபாடு நாட்களும் இந்த மாதத்துல தான் நமக்கு அமையுது. மார்கழி மாதத்துல அதிகாலையில எழுந்து நீராடிட்டு வாசல்ல கோலமிட்டு ஒரு பூவை நடுவுல வச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஒரு தீபத்தை ஏத்திட்டு அவர்களை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச காரியம் ஜெயம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மார்கழி மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் தனுசு ராசியில சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம். மனக்காரகனான சந்திரன் மிதுன ராசியில செஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் கடகத்துல வக்ரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. ராகு மீனத்திலையும், ஞானக்காரகனான கேது கன்னியிலையும், சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் கும்ப ராசியில சஞ்சரிக்கிறாரு. தனகாரகனான குரு ரிஷபத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. சூரியன் தனுசு ராசியிலையும், புத்திசாலிதன மிக்க புதன் விருச்சிக ராசியிலையும் சஞ்சரிக்கிறாங்க. செவ்வாய் சுக்கிரனோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. செவ்வாயோட பார்வை, வக்ர செவ்வாய் சனியோட பார்வை இந்த மாதம் முழுவதும் இருக்குது. மார்கழி மாதம் 15ஆம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கிரனும் வராரு. கும்பத்திலேயே சனி பகவானும் இருக்கிறாரு. மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வராரு. இந்த மார்கழி மாதத்துல கிரக நிலைகளோட அமைப்பு எல்லாமே இப்படிதான் இருக்கு. இந்த மார்கழி மாதத்துல புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க போகுது. புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு நம்ம அனைவருமே தயாரா இருப்போம். இந்த ஆண்டுல நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற கால புருஷ தத்துவத்தின்படி இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம விரிவாவே பார்ப்போம். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லை, செவ்வாயோட பார்வையும் சனியின் மீது இருக்குது. அதனால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு 2 மடங்காக இருக்கும். கையில் வாங்கினது பையில் போடுறதுக்குள்ளேயே காசு போன இடம் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் பணம் அப்படிங்கிறது இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நலக்குறைவும் மருத்துவ செலவும் இந்த மாதத்தில் ஏற்படலாம். அதே மாதிரி உடன்பிறப்புகளோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் குறையும். ஏதாவது ஒரு பிரச்சனை அவர்களுக்குள்ள வந்துக்கிட்டு இருக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் அப்படிங்கிறது மாற்றப்படும். அதனால் இந்த மார்கழி மாதத்தில் தாம் உண்டு தாம் வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. இந்த மாதத்தில் 8 சூரியன் 12ஆம் வீட்டில் மறைகிறார். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் அனாவசியமான செலவுகள், அனாவசியமான மனசஞ்சலங்கள், பொருளாதார பிரச்சனை, இழுபறி அப்படின்னு தொடர்ந்தாலும் அதற்கெல்லாம் சரியான ஒரு விடிவு காலத்தை ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மறைமுக யோகாதிபதியான கேதுவும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய லாபாதிபதியான செவ்வாயும் உங்களுக்கு இதை எல்லாத்தையுமே முறியடித்து வெற்றியை வரவழைச்சு கொடுக்க போகிறாரு. 7.5 சனி அப்படிங்கிறது மகர ராசிக்கு இன்னும் முடிவுக்கு வரல. இருந்தாலும் இவ்வளவு நாளாக நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்த பிரச்சனையிலிருந்து மீளக்கூடிய அளவுக்கு, ஒரு மூச்சு விடக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். இந்த மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் மகாலட்சுமி தாயார வழிபட்டுட்டு வாங்க. பண வரவுல இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது சீராக இருக்கும். மறைமுக தன லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை உங்களுடைய கட்டுக்குள்ளேயே வச்சுக்க பாருங்க. மகர ராசிக்காரர்கள் காசு இருக்குது அப்படிங்கிறதுக்காக செலவுகளை அதிகமாக்குனீங்க அப்படின்னா
காசு முடிந்ததும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வரும். உங்களுடைய வாரிசுகளால் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு பெருமையை சேர்ப்பாங்க உங்களுடைய பிள்ளைங்க. மன வாழ்க்கை, அதாவது குடும்பத்தில் கோர்ட்டு வழக்கு பிரச்சனை பஞ்சாயத்து அப்படின்னு சந்திச்சுட்டு வர அபிட்டம் நட்சத்திரத்து இளம் தம்பதியினர்கள்லாம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஒற்றுமையாக ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர போகிறீங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பிற்பகுதியில் ஓரளவு உங்களுக்கு சுபமாக இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்குறாங்க. சுக்கிரன் கும்பராசிக்கு சென்ற பிறகும் கூட அவருடைய பார்வை அப்படிங்கிறது செவ்வாயில் இருக்குது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் அவருடைய பார்வையை தொடர்ந்து சுக்கிரன் மீது பதிகிறதால உங்களுக்கு சுக்கிரமங்கல யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. அதனால் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள சுபகாரிய பேச்சுக்கள் சுபகாரியங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அதில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே விலகும். வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவீங்க. அழகான பொருள் ஆடம்பரமான பொருள்கள் எல்லாத்தையும் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. இல்லை இடம் வாங்குறது வீடு கட்டுவது எல்லாத்துலேயும் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சகோதர வர்க்கத்தினரோட பகையை வளர்த்து கொள்ளாமல் பேசி தீர்த்து ஒரு சுமூகமான உறவை அவங்களிடத்தில் ஏற்படுத்திக்கிறது தான் நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் குரு பகவான். குரு பகவான் வக்கரம் பெறுவதால் உங்களுக்கு கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். இடமாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட அமையும். 12ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு வக்கரம் பெறுவது நல்லது தான் அப்படின்னாலும் வெற்றிகள் ஸ்தானத்துக்கும் அதிபதியாக குரு பகவான் இருக்கிறார். அதனால் ஏதாவது பஞ்சாயத்துகள் பூர்வீக சொத்து சம்பந்தமாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பணம் கொடுத்து வரவே இல்லை அப்படின்னு ஒரு பஞ்சாயத்தோ எந்த மாதிரியான பஞ்சாயத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அது இழுபறி நிலையில தான் இருக்கும். பாகப்பிரிவினைகள்லாம் இந்த மாதத்தில் செய்து கொள்ள முடியாது. எதிர்மறை சிந்தனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்கிட்டு நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக்குங்க. உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நீங்கள் என்னதான் செய்தாலும் அவர்கள் நன்றி காட்ட மாட்டாங்க. ஏதாவது ஒரு குறை அப்படின்னு உங்கள் மேலே சொல்லுறதுக்கு தான் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களிருந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் கடகராசியில் உள்ள செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருக்கிறதோடு வக்கரமும் அடைஞ்சிருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு சுக லாபாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறாரு. அதனால் ஆரோக்கிய குறைபாடும் அதனால் மருத்துவ செலவுகளும் வரும். உடன் இருப்பவர்கள் உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவதை நடந்து கொள்ள மாட்டாங்க. அதனால வருமான பற்றாக்குறை அப்படிங்கிறது வரலாம். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். குடும்பத்தில் பழைய பிரச்சனை அப்படிங்கிறது மீண்டும் தலை தூக்கும். தொழில் வியாபாரத்திலெல்லாம் பங்குதாரர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது குறையும். இந்த மாதத்தில் உத்தியோகத்திலையும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். 2 மடங்கு உழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மடங்கு லாபம் தான் சேரும். கும்பராசிக்கு சுக்கிரன் மார்கழி மாதம் 15ஆம் தேதி போறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்துக்கு வருவது உங்களுக்கு நல்லது. தொட்டது துலங்க போகுது. தொழில் வளம் அப்படிங்கிறது சிறக்க போகுது. வீண் வாக்குவாதங்களை கைவிட்டுட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம். எவ்வளவு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்தாலும் 7.5 சனியின் ஆதிக்கம் இருக்கிறதால எந்த காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் அகல கால் வைக்காமல் இருக்கிறது தான் மகர ராசிக்காரர்களுக்கு தற்சமயத்துக்கு நல்லது. மார்கழி மாதம் தனுசு ராசிக்கு புதன் மார்கழி மாதம் 17ஆம் தேதி போகிறாரு. 6ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் 12ல் சஞ்சரிக்கும் பொழுது திட்டமிடாத செய்யும் காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவோ பண இழப்பை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. வரவே வராதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க. அந்த பணம் இந்த மாதத்தில் உங்களுடைய கைக்கு சேரும். திடீர் மாற்றமும் வரும். திடீர் ஏற்றமும் வரும். உங்களுக்கு இந்த மாதத்தில் கொடுக்கல் வாங்கலெல்லாம் சற்று கவனத்தோடு இருக்கிறது நல்லது. வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். பெண்களுக்கெல்லாம் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. மாணவர்கள்லாம் இதுவரைக்கும் கல்வியில் இருந்துட்டு வந்த மந்த நிலை அப்படிங்கிறது மாறி இனிமேல் சுறுசுறுப்பாக உற்சாகத்தோடு படிக்க தொடங்குவீங்க. கலைஞர்களுக்கெல்லாம் கடுமையாக முயற்சி செய்தும் உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. எந்த அளவு உங்களுடைய முயற்சி இருக்கோ அந்த அளவு உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடி வரும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. கட்சி மேலிடத்து ரீதியாக உங்களுக்கு நல்ல செய்தி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும். சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு எல் தீபத்தை ஏற்றி சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க.
இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தடைகள் அப்படிங்கிறது நீங்கும். இந்த மார்கழி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை கொண்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும்.